ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, STM32 மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த எம்பெடட் சீரிஸ் ஃபுல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்றது இந்த STM32 மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் தான். நிறைய பேர் தமிழ்ல ஆர்டினோ, ராஸ்பெரி பைக்கு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ நான் மெயினாக இந்த STM32 மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா இந்த STM32 மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கண்ட்ரோலர்ஸ். அண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேசிக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கண்ட்ரோலர் இந்த STM32 மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் தான். ஸோ இந்த இதில் நான் என்ன கண்ட்ரோலர் யூஸ் பண்ண போகிறேன், இந்த சீரீஸில் என்ன கண்ட்ரோலர் யூஸ் பண்ண போகிறேன், அப்புறம் இந்த STM32 மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை பற்றி வாங்க பார்க்கலாம். ஸோ STM32 மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ ST மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸில் ஒன் ஆஃப் தி ஃபேமிலி தான் இந்த STM32 மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். ஸோ இது ஒரு 32 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர். அதாவது அட் அ டைமில் இதனால 32 பிட் டேட்டாவை இதனால ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இதில் யூஸ் பண்ணுற ப்ராசஸர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ARM Cortex. அது மட்டும் இல்லாமல் இது நான் சொன்ன மாதிரி 32 பிட்டில் ப்ராசஸிங் பண்ணும். அது போக லோ பவர் கன்சப்ஷன். இப்போ ஆர்டினோலாம் 5 வோல்ட்டில் ஒர்க் ஆகும். பட் இந்த STM32 மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்மியான பவர் கன்சப்ஷன், அதாவது 3.3 வோல்ட்டில் இந்த STM32 மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இது நிறைய சீரீஸில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ F சீரீஸ் ஆகட்டும், நியூக்ளியர் சீரீஸு, டிஸ்கவரி போர்ட்ஸ்ன்னு சொல்லி நிறைய விதமான சப்போர்ட்ஸ் இந்த STM32 மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் நமக்கு தராங்க. ஸோ இப்போ இந்த STMோட வெப்சைட்டில் போயிட்டு நம்ம இந்த STM பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதான் நமக்கு STM32 வெப்சைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்னு கிளிக் பண்ணால் நிறையா இவங்க ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமோட்டிவ் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸில் SPC5 கண்ட்ரோலர்ஸ் டைப்பும் இவங்க வச்சுருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி STM ஒன் ஆஃப் தி வெரைட்டியான போர்ட்ஸை ஆஃபர் பண்ணுறதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கம்பெனி சொல்லலாம். ஸோ இந்த ஆட்டோமோட்டிவ் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸில் இந்த SPC5 பற்றி நம்ம வரக்கூடிய நாட்களில் பேசலாம். அப்புறம் ஸ்டெல்லாரும் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் மைக்ரோ ப்ராசஸர்ஸில் பார்த்தோம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க STM32 ஹை பர்ஃபார்மன்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், மெயின் ஸ்ட்ரீம் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், அல்ட்ரா லோ பவர் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்னு வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஒரு 32 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். ஸோ இதில் இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் தான் நம்ம பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நிறையா இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ STMல இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை வச்சு பார்த்தீங்கன்னா 2 விதமான போர்ட்ஸை உருவாக்கியிருக்காங்க. ஒன்று நியூக்ளியர், இன்னொன்று டிஸ்கவரி போர்டு. ஸோ நம்ம இந்த சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவரி போர்டை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மெயினான இந்த மூளை, அதாவது ப்ராசஸர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த STM32 மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்க்கு ARM Cortex ப்ராசஸர்ஸ் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம இந்த ARM கம்பெனி பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த ARM Cortex தான் பார்த்தீங்க அப்படின்னா STM32 மைக்ரோ கண்ட்ரோலர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கார்டெக்ஸ் நிறைய வகைகள் இருக்குது, M0, M+ன்னு சொல்லிட்டு. ஸோ மெயினாக ARM Cortex ப்ராசஸர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கார்டெக்ஸ் N, கார்டெக்ஸ் A, கார்டெக்ஸ் Rன்னு சொல்லி 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த கார்டெக்ஸ் M, கார்டெக்ஸ் A, கார்டெக்ஸ் R அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி நம்ம ARMோட வெப்சைட்ஸில் போய் பார்க்கலாம். ஸோ இதான் ARMோட வெப்சைட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸில் கிளிக் பண்ணோன்னா கார்டெக்ஸ் எக்ஸு, கார்டெக்ஸ் ஏ, கார்டெக்ஸ் ஆர், கார்டெக்ஸ் எம்ன்னு சொல்லி நிறையா இருக்குது. கார்டெக்ஸ் ஏ எக்ஸுங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷனுக்கு என்ன ப்ராசஸர் தேவையோ அதை நம்ம கஸ்டமைஸ்டாக கேட்டோன்னா ARM நமக்கு டிசைன் பண்ணி தருவாங்க. கார்டெக்ஸ் ஏங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன். ஸோ ARM வெறும் இந்த ப்ராசஸரை மட்டும்தான் டிசைன் பண்ணி தருவாங்க. அதே இந்த STM மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேப்ரிகேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க. ARM அவங்களோட ப்ராசஸஸை லைசன்சிங் பண்ணிடுவாங்க. அதாவது லைசன்சிங்னா இந்த கார்டெக்ஸ் M, கார்டெக்ஸ் A இது எல்லாமே யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ARMக்கு இவங்க ஒரு அமௌண்ட் பே பண்ணுவாங்க. ARM கிட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட் கிடையாது. ஆனால் இந்த STM32 மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராசஸரோட லைசன்ஸை வாங்கிட்டு அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போர்ட்ஸ் ரெடி பண்ணுவாங்க. ஸோ கார்டெக்ஸ் ஆருங்கிறது ரியல் டைமாக
இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து கார்டெக்ஸ் ஆர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த கார்டெக்ஸ் எம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர்ஸில் வந்து நிறையா இந்த கார்டெக்ஸ் எம் ப்ராசஸர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த STM32ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டெக்ஸ் எம் ப்ராசஸர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த கார்டெக்ஸ் எம்குள்ளே வந்து போகணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. கார்டெக்ஸ் M2 அப்புறம் வந்து கார்டெக்ஸ் M3 அப்புறம் கார்டெக்ஸ் M4 M7ன்னு சொல்லி நிறைய விதமான ப்ராசஸஸ் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து என்னன்னு சொல்லி வந்து நம்ம வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து நம்ம என்ன கண்ட்ரோலர் படிக்கிறோமோ அதுக்கு ரிலேட்டடான கார்டெக்ஸை வந்து நம்ம வந்து இன்னும் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். சரி, இந்த சீரீஸில் வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த STM32 மைக்ரோ கண்ட்ரோலர்ஸோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ மெயினாக வந்து ஆட்டோமோட்டிவ் ஆகட்டும், இண்டஸ்ட்ரியல், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸு, ரோபோட்டிக்ஸில் எல்லாமே வந்து இந்த STM32ஓட மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அது போக ஆர்ம் கார்டெக்ஸ் ப்ராசஸர்ஸும் வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீரீஸில் வந்து நம்ம என்ன கண்ட்ரோலரை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா STM32F407 VGT6. ஸோ இந்த கண்ட்ரோலர் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்பெடட் சீரீஸில் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் இந்த STM32F407 VGT6ஓடைய ஆர்கிடெக்சரை பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து ஹால் ப்ரோக்ராமிங்கில் வந்து என்ன பண்ணலான்னா இந்த சீரீஸில் இருக்கிற எல்லா இந்த கண்ட்ரோலர்ஸில் இருக்கிற ஒன் ஆஃப் தி பெரிஃபரல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் ஈஸி எம்பெடடை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.